கீர்த்தனா மதுரையை ஒட்டிய ஒரு சின்னஞ்சிறு கிராமம். அங்கேதான் கீர்த்தனாவின் கதை ஆரம்பமாகிறது. அந்த கிராமத்தின் அமைதியான சூழலில் ஒரு சாதாரண வீட்டில் தன் தாய் அகல்யாவுடன் வசித்து வந்தாள் கீர்த்தனா. அவளுக்கு அப்பா இல்லை. சிறு வயதிலேயே அவளை பிரிந்து சென்று விட்டார். ஆனால் அப்பா இல்லாத குறையை அவளுக்கு உணரவிடாமல் தன் உழைப்பாலும் பாசத்தாலும் நிரப்பியவள் அவள் அம்மா அகல்யா. அகல்யாவுக்கு ஒரே பொண்ணு. கணவர் இல்லாத வாழ்க்கையில் தன் மகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலைதான் அவளுக்கு எப்போதும் பிரதானமாக இருந்தது. காலை முதல் இரவு வரை ஒரு சிறிய தையல் கடையில் உழைத்து அதன் மூலமாகத்தான் குடும்பத்தை கட்டிப்பிடித்தாள். அந்த கடைதான் அவர்களின் உயிர் நாடி. கீர்த்தனாவின் அப்பா அவர்களுடன் இல்லாவிட்டாலும் அவர் சொல்லிவிட்டு சென்ற ஒரு விஷயத்தை அகல்யா மறக்கவே இல்லை. நம்ம கைத்தொழில் மட்டும்தான் கடைசி வரை நம்மை காப்பாற்றும். அதனால்தான் சின்ன வயசிலேயே கீர்த்தனாவுக்கும் தையல் வேலையை கற்றுக் கொடுத்தாள். எதிர்காலத்தில் ஏதாவது கஷ்டம் வந்தாலும் தன் மகள் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த தாயின் மிகப்பெரிய கவலை. ஆனால் அதே நேரத்தில் தனக்கு கிடைக்காத படிப்பை மகளாவது படிக்க வேண்டும் என்று நினைத்தாள். காலையில் அவளை பள்ளிக்கு அனுப்பி மாலையில் அவளுக்கு தையல் கற்றுக் கொடுத்தாள். ஒரு பக்கம் படிப்பு, மறுபக்கம் தொழில், இரண்டையும் சமன் செய்தாள் அகல்யா. கீர்த்தனாவும் அம்மாவின் கனவை நிறைவேற்ற பாடுபட்டாள். விளையாட்டு, கூத்து, ஊர் சுற்றுலா எதிலும் அவளுக்கு ஆர்வமில்லை. படிப்பிலும் தையல் வேலையிலும் மட்டுமே கவனம். ஒரு குழந்தையாக இருந்தாலும் தன் அம்மா படும் கஷ்டத்தை அவள் நன்கு புரிந்து கொண்டாள். அதனால்தான் அவள் ஒரு நாளும் அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கவில்லை. கிராமத்தின் ஒவ்வொரு மனிதரும் அவளை பாராட்டினார்கள். எவ்வளவு பொறுப்பான குழந்தை என்று சொல்லி பெருமைப்படும்போது அகல்யாவின் கண்களில் கண்ணீர் துளிர்க்கும். அந்த கண்ணீரில் துக்கமும் இருந்தது, பெருமையும் இருந்தது. இன்று வரை அகல்யாவின் உழைப்பிற்கு ஈடான பலன் கிடைத்துவிட்டது என்று நினைத்தாள். ஆனால் கீர்த்தனாவிடம் ஒரு பெரிய கனவு இருந்தது. அதுதான் தன் அம்மாவை அந்த நிலையிலிருந்து மேலே கொண்டு வர வேண்டும் என்பது. அந்த கிராமத்தின் எல்லையை தாண்டி ஒரு பெரிய நகரத்தில் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்று அவள் மனதளவில் முடிவு செய்திருந்தாள். இந்த கனவுடன் அவள் படிப்பில் இன்னும் கவனம் செலுத்தினாள். பள்ளி முதல் கல்லூரி வரை முதல் மாணவியாகவே அவள் இருந்தாள். அகல்யா தன் மகளுக்காக எதிர்பார்த்து காத்திருந்த நாள் வந்தது. கீர்த்தனா அந்த கிராமத்தின் முதல் பெண் பட்டதாரி. அந்த சந்தோஷத்தில் அவளது மனம் நிறைந்தது. இனி வாழ்க்கை சுலபமாகும் என்று எண்ணிய அகல்யா அப்போது அறியவில்லை தொடர்ந்து வரவிருந்த சோதனைகளை பற்றி. வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவும் நமக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகிறது. கீர்த்தனாவுக்கு அந்த பாதை கல்லூரி முடிந்த உடனேயே கிடைத்துவிட்டது. கல்லூரியில் கடைசி வருடம் படித்து கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய ஐடி நிறுவனம் அவர்கள் கல்லூரியில் இன்டர்வியூ நடத்தியது. கீர்த்தனா அந்த தேர்வில் கலந்து கொண்டாள். அவளுடைய அறிவும் திறமையும் நேர்மையும் அந்த நிறுவனத்தின் அதிகாரிகளை கவர்ந்தன. உடனடியாக அவளுக்கு பெங்களூருவில் ஒரு வேலை கிடைத்தது. அந்த செய்தியை கேட்டதும் அவளால் அம்மாவிடம் ஒளிக்க முடியவில்லை. அந்த இன்பச் செய்தியை பகிர்ந்து கொண்டபோது அகல்யாவின் முகத்தில் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி போல் பிரகாசம் வந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு ஒரு பயமும் இருந்தது. மகள் பெங்களூர் போன்ற பெரிய நகரத்தில் தன்னை விட்டு பிரிந்து எப்படி பாதுகாப்பாக இருப்பாளோ என்று. பெற்றோரின் மனம் எப்போதும் தங்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்படும். அவள் கணவரை இழந்துவிட்டாள். இப்போது மகளும் தன்னை விட்டு பிரியப் போகிறாள். இந்த இரு உணர்வுகளுக்கும் இடையில் அகல்யா மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளானாள். இருந்தாலும் தன் மகளின் எதிர்காலத்திற்காக அவள் ஒரு முடிவை எடுத்தாள். கீர்த்தனாவை வேலைக்கு போக அனுமதித்தாள். கீர்த்தனா பெங்களூர் சென்று தன் புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். அவள் தன் முதல் சம்பளத்தில் என்ன செய்தாள் என்று யூகிக்க முடிகிறதா? தன் அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கினாள். அதோடு நிறுத்தவில்லை. அம்மா கேட்ட எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்தாள். அந்த புடவையை கட்டியபோது அகல்யாவின் கண்களில் நீர் முட்டியது. அது கண்ணீரா, சந்தோஷமா, பெருமையா, அனைத்தும் கலந்த கலவைதான்.
கீர்த்தனா வேலைக்கு போன பிறகு தன் வருமானத்தைச் சேர்த்து வீட்டை புதுப்பித்தாள். புதிய மரச்சாமான்கள், புதிய வீட்டுப் பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டாள். படிப்படியாக அந்தச் சிறிய கிராம வீடு புது உருவம் பெற்றது. அது வெறும் சொத்து சேர்த்தல் அல்ல, தன் அம்மாவின் கஷ்டத்திற்கு அளித்த கௌரவம். கீர்த்தனா நினைத்தாள், இன்று நான் இந்த வேலைக்கு வந்தது அம்மா என்றும் எதிர்பார்த்த படிப்பு. ஆனால் இது மட்டும் போதாது, இன்னும் பெரிதாக ஆக வேண்டும். அவளுடைய ஆர்வமும் உறுதியும் அன்று முதல் மும்மடங்கு ஆனது. அலுவலகத்தில் மற்றவர்களை விட அதிக நேரம் வேலை செய்தாள். புதிய திறன்களை கற்றுக்கொண்டாள். அம்மாவுக்காக ஒரு புதிய வீடு வாங்க வேண்டும் என்று கனவு கண்டாள். அந்த கனவு அவளை மேலும் முன்னோக்கி தள்ளியது. பெங்களூரில் அவள் ஒரு புதிய உலகத்தை கண்டாள். புதிய நண்பர்கள், புதிய சூழல்கள், புதிய அனுபவங்கள். அங்குதான் ராம் அவள் வாழ்க்கையில் நுழைகிறான். அவனோடு பழகிய ஒவ்வொரு நிமிடமும் அது ஒரு எளிய நட்பாக மட்டுமே அவளுக்கு பட்டது. ராமோ அது வெறும் நட்பு மட்டுமல்ல என்று நினைக்கத் தொடங்கினான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ராம் அவளிடம் நெருங்கினான். ஆனால் கீர்த்தனாவோ வாழ்க்கையின் மற்ற கவலைகளில் ஆழ்ந்திருந்தாள். எல்லாவற்றையும் மீறி தன் மனதில் ஒரு விஷயம் மட்டும் உறுத்திக் கொண்டே இருந்தது. இதெல்லாம் நல்லதா? அம்மாவை நான் கேட்காமல் எதுவும் செய்யக்கூடாது. அன்று கீர்த்தனா ஊருக்கு வரும்போது தன் அம்மா அகல்யாவிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தாள். அது ராமை பற்றிய விஷயம். அம்மா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்று அவள் மெதுவாக ஆரம்பித்தாள். எங்க அலுவலகத்தில் ராம் என்று ஒருத்தர் இருக்கார். அவர் எனக்கு மிக நல்ல நண்பர். ஆனால் சமீபத்தில் அவர் என் மீது காதல் கொண்டதாகச் சொல்லியிருக்கிறார். அகல்யா ஒரு கணம் அமைதியானாள். தன் மகள் சொல்வதை கவனமாக கேட்டாள். எனக்கு அவரை பிடித்திருந்தால் நான் உன்னிடம் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று கீர்த்தனா சொன்னாள். அகல்யாவின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அவரை ஒரு முறை இங்கு அழைத்து வா. நான் அவரை பார்க்க விரும்புகிறேன். நல்லவராக இருந்தால் நம் விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்றாள். கீர்த்தனா அம்மாவின் பேச்சை கேட்டு மகிழ்ந்தாள். அடுத்த வாரம் ராம் மதுரைக்கு வந்தான். அகல்யா அவனை உற்று நோக்கினாள். அவனது நடை, உடை, பேச்சு, பழக்க வழக்கங்கள் அனைத்தும் அவளுக்கு பிடித்திருந்தன. இவன் நல்ல பையன் என்று மனதிற்குள் நினைத்தாள். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல வேலை பார்க்கும் பொறுப்பான இளைஞன். அவளுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளைதான். அப்போதே அவள் மனதில் ஒரு திருமணக் கனவு உருவாகியது. ராம், உன் வீட்டில் இதற்கு சம்மதமாக இருந்தால் உடனே நம்மால் நிச்சயதார்த்தம் செய்துவிடலாம். அடுத்த மாசம் பொண்ணு பார்க்க வரலாம் என்று அகல்யா சொன்னாள். அதற்கு ராம் ஆர்வத்துடன் சம்மதித்தான். அவன் தன் பெற்றோர்களிடம் பேசி எல்லாமே ஒப்புதல் பெற்றது. அடுத்த மாதமே ராமின் பெற்றோர்கள் கீர்த்தனாவை பார்க்க வந்தனர். எல்லாம் மிக சுமூகமாக நடந்தது. திருமணத் தேதி குறிக்கப்பட்டது. நிச்சயதார்த்தம் கோலாகலமாக நடந்தது. கீர்த்தனா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இப்போதுதான் அவள் வாழ்க்கை சிறப்பாக அமையப் போகிறது என்று நினைத்தாள். ராமும் அவள் முடிவுகளை மதித்தான். திருமணத்திற்கு முன்பு அவர்கள் இருவரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டனர். எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பேசுவது, ஏதேனும் சிக்கல் வந்தால் ஒன்றாக எதிர்கொள்வது, மனதில் எதை வைத்து கொண்டு விடாமல் பகிர்ந்து கொள்வது. இந்த திருமண வாழ்க்கை அவர்கள் இருவருக்கும் ஒரு புதிய தொடக்கமாக அமையும் என்று நம்பினர். கீர்த்தனா அம்மாவிடம் திருமண ஏற்பாடுகள் பற்றி ஆர்வமாக பேசிக் கொண்டிருந்தாள். அகல்யா தன் மகளுக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் இந்த நல்ல வாய்ப்புக்காக மகிழ்ச்சி அடைந்தாள். மணமகனை பார்த்து மணமகள் வீட்டார் திருப்தி அடைந்தனர். எல்லாம் கனவு போல இருந்தது. ஆனால் மனிதனின் கனவுகள் எப்போதுமே நிஜமாகிவிடுமா? திருமணத்திற்கு இன்னும் 30 நாட்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் கீர்த்தனாவின் உடலில் ஒரு மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. அதை அவள் ஒன்றும் நினைக்கவில்லை. அது வெறும் டயர்ட் தான் என்று நினைத்தாள். ஆனால் உண்மை வேறு மாதிரி இருந்தது. அகல்யாவின் உள்ளுணர்வு ஏதோ தவறு என்று சொன்னது. ஆனால் அதை அவளால் அப்போது உணர முடியவில்லை. திருமணத்திற்கு இன்னும் 25 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் கீர்த்தனாவின் உடல்நிலை மோசமடையத் தொடங்கியது. அடிக்கடி தலை சுற்றல், குமட்டல், சோர்வு இவை ஒவ்வொன்றாக வந்து அவளை வாட்டின. அகல்யா முதலில் அதை அதிகம் பொருட்படுத்தவில்லை.
வேலைக்கு அடிக்கடி சென்று சரியாக சாப்பிடாததால் வந்திருக்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் 2 நாட்கள் ஓய்வு எடுத்தும் கீர்த்தனாவுக்கு உடல்நிலை மாறவில்லை. அகல்யாவின் மனதில் ஒரு சந்தேகம் உதித்தது. திருமண நாளும் நெருங்கிக் கொண்டிருந்ததால் உடனடியாக ஒரு மருத்துவரை அணுக முடிவு செய்தாள். அந்த ஊரின் முக்கிய மருத்துவமனைக்கு கீர்த்தனாவை அழைத்துச் சென்றார்கள். டாக்டர் சில பரிசோதனைகளை நடத்தினார்கள். முடிவுக்காக காத்திருந்த அந்த 2 மணி நேரமும் அகல்யாவுக்கு யுகங்களாக இருந்தன. பிறகு டாக்டர் அவர்களை அழைத்து, "உங்கள் கணவர் எங்கே?" என்று கேட்டார். அந்த கேள்வி அவர்கள் இருவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கீர்த்தனா சொன்னாள், "டாக்டர், நான் இன்னும் திருமணமாகவில்லை. என் திருமணத்திற்கு இன்னும் 20 நாட்களுக்கு மேல் உள்ளது." டாக்டர் ஒரு கணம் தயங்கிய பின்னர், "நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள்" என்று ஒரு குண்டை தலையில் இறக்கினார். அந்த வார்த்தைகள் காற்றில் நின்றன. கீர்த்தனாவுக்கு அதிர்ச்சி, அகல்யாவுக்கு அதிர்ச்சி. "இது எப்படி நடந்தது?" என்று அகல்யா கோபத்துடன் கீர்த்தனாவை கேட்டாள். கீர்த்தனாவால் எதுவும் பேச முடியவில்லை. "நான் யாரிடமும் அத்தகைய தவறான எண்ணத்தில் பழகவில்லை. ராமின் நிழல் கூட என் மீது படவில்லை" என்று தன் அம்மாவிடம் சொல்லி அழுதாள். ஆனால் அகல்யாவால் இதை நம்ப முடியவில்லை. இந்த நவீன யுகத்தில் அலுவலகத்தில் பலருடன் பழகும்போது இது நடக்கும் என்று வன்மையாக கூறினாள். தனக்கு இந்த அநீதி என்று கீர்த்தனா கதறினாள். அவளுக்கு தன்னை யாரென்று நிரூபிக்க முடியவில்லை. அந்த மருத்துவமனையே காற்று மண்டலம் போல் உறைந்தது. டாக்டர் சொன்னார், "உறுதிப்படுத்த இன்னொரு மருத்துவமனையில் பரிசோதனை செய்து பாருங்கள்." அடுத்த நாளே அகல்யா கீர்த்தனாவை மற்றொரு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள். அங்கும் முடிவு ஒன்றுதான். கீர்த்தனா கர்ப்பமாக இருந்தாள். இப்போது அகல்யாவின் மனதில் ஒரே கவலை. திருமணம் ஆகவில்லை. மாப்பிள்ளை வீட்டுக்கு இந்த விஷயத்தை எப்படிச் சொல்வது? வீட்டுப் பெருமை, குடும்பப் பெயர் எல்லாம் போய்விடுமே என்று பயந்தாள். கீர்த்தனா தன் தாயின் முகத்தில் பார்த்தாள். ஏமாற்றம், கோபம், வலி. அந்த வலியே அவளுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருந்தது. அப்போதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. வாழ்க்கையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மை பாதிக்கிறது. இருந்தாலும் இந்த நிலையிலும் அவள் உண்மையைச் சொல்ல முடிவு செய்தாள். "அம்மா, ஒரு விஷயத்தை மாப்பிள்ளை வீட்டில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் உண்மையை மறைக்க விரும்பவில்லை" என்றாள். அதை கேட்ட அகல்யா மேலும் கோபம் அடைந்தாள். "இது ஊரிலேயே பரவிய பிறகு யார் எங்களை மதிப்பார்கள்?" என்று கேட்டாள். இந்தச் சூழலில் கீர்த்தனா ராமை அழைத்து முழு உண்மையையும் சொல்ல முடிவு செய்தாள். அவள் ஓய்ந்தாள். அவளுக்கு பதட்டம், பயம், கவலை அனைத்தும் இருந்தது. அவன் என்ன பதில் சொல்வானோ வானோ? அவளை கைவிட்டு விடுவானோ அல்லது அவன் மனம் மாறி நிற்பானா? இந்த ஒரு கேள்விகள் அவள் மனதில் உலவின. ஆனால் உண்மையை சொல்லத்தான் வேண்டும் என்று உறுதி பூண்டாள். கீர்த்தனா துணிவு செய்து ராமை அழைத்து நடந்த அத்தனை விஷயங்களையும் விரிவாக கூறினாள். அவனுக்கு முன்னால் நின்று, "ராம், என் உடல்நிலை இப்படி இருக்கிறது. நான் உண்மையை உன்னிடம் மறைக்கவில்லை. ஆனால் இதற்கு நான் காரணமா என்று எனக்கு தெரியவில்லை" என்று கண்கள் நிறைய சொன்னாள். அப்போது ராம் ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டுவிட்டு, "கீர்த்தனா, நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும்" என்று ஆரம்பித்தான். பெங்களூரில் அந்த நாள் எங்கள் நண்பர்கள் ஒரு பார்ட்டி ஏற்பாடு செய்திருந்தார்கள். கூல் ஸ்ட்ரிங்ஸில் ஆல்கஹால் கலந்து கொடுத்து விட்டார்கள். நான் அதை உணரவில்லை. அன்றிரவு நீயும் நானும் தனி அறையில் இருந்தோம். எனக்கு கட்டுப்பாடு இழந்துவிட்டது. அதுவே காரணமாக இருக்கலாம். கீர்த்தனாவுக்கு அப்போதுதான் அந்த நாளின் ஒரு மங்கலான நினைவு திரும்பியது. ஆம், அன்று இரவு அவள் மயக்கமாக இருந்தாள். ஆனால் ராம் தன்னை கட்டாயப்படுத்தியதா என்று கேட்டாள். "நான் உனக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை. அது ஒரு தவறான சூழ்நிலை. ஆனால் அதன் விளைவு இதுவாக உள்ளது. இப்போது எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தெரியும். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். இந்த குழந்தை என்னுடையதுதான். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். உன்னையும் ஏற்றுக்கொள்கிறேன்" என்று ராம் உணர்ச்சியுடன் சொன்னான். கீர்த்தனா அதிர்ந்து போனாள். இவ்வளவு காலம் அவன் வாயை திறக்காமல் இருந்தது ஏன் என்று கோபம் வந்தது. ஆனால் இப்போது உண்மையை ஒத்துக்கொண்டதால் அவள் கோபம் கொஞ்சம் தணிந்தது. திருமண தேதியை மாற்றாமல் நிச்சயித்தபடியே திருமணம் நடந்தது. அதில் ராம் மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொண்டான்.
இருந்தாலும் திருமணம் முடிந்து 2 வாரங்கள் கூட ஆகவில்லை. அப்போது ராமின் பெற்றோருக்கு கீர்த்தனாவின் கர்ப்பம் பற்றி தெரிய வந்தது. வீட்டில் பெருங்கூச்சல். ராமின் தாயார் கோபத்தில், எங்க குடும்பத்தில் இந்த அவமானம் எங்கே என்று கேட்டாள். தந்தையும் வருத்தப்பட்டார். ராம் எவ்வளவு விளக்கிக் கூறியும் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஊரில் பேச்சு வெடித்தது. வீட்டுக்கு ஒரு பேச்சு, வெளியில் ஒரு பேச்சு. இதையெல்லாம் தாங்க முடியாமல் ராம் மும்பையில் ஒரு டிரான்ஸ்பர் வாங்கினான். அங்கே கிளம்பி போனான். கீர்த்தனாவையும் அழைத்து கொண்டான். புதிய இடம், புதிய வாழ்க்கை. இருவரும் மும்பையில் நல்ல ஐடி நிறுவனங்களில் வேலைக்குச் சேர்ந்தனர். மெதுவாக அவர்கள் வாழ்க்கை சீரானது. ஒரு மகனும் பிறந்தான். அந்த குழந்தையின் வருகையோடு அவர்கள் வீடு மகிழ்ச்சியால் நிறைந்தது. இப்போது கீர்த்தனா தன் வாழ்க்கையை யோசித்துப் பார்த்தாள். சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கின்றன. ஆனால் அவற்றை எப்படி நாம் சந்திக்கிறோம் என்பதில்தான் வித்தியாசம் இருக்கிறது. ராம் அவளுக்கு மிக நல்ல கணவனாக, தந்தையாக இருந்தான். இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டனர். பணம், பதவி, செல்வம் அனைத்திற்கும் மேலாக அவர்களுக்கு ஒருவரில் ஒருவர் மீது இருந்த நம்பிக்கைதான் முக்கியமானது. மகன் வளர வளர கீர்த்தனாவிற்கு ஒரு எண்ணம் தோன்றியது. தன் அம்மா அகல்யாவை மும்பைக்கு கூட்டி வர வேண்டும். அந்த வயதான தன் மகளுக்காக வாழ்ந்த அந்த தாய் இனி தனியாக இருக்க வேண்டாம். கீர்த்தனா அந்த முடிவை ராமிடம் பகிர்ந்தாள். அவனும் முழு மனதுடன் ஒப்புக்கொண்டான். அடுத்த மாதமே அகல்யா மும்பைக்கு வந்தாள். தன் பேரனை பார்த்ததும் அவளுக்கு எல்லா வலியும் மறந்தது. அந்த சிறிய கைகள் அவள் இதயத்தை பிடித்தன. இன்று அந்த 3 தலைமுறைகளும் சேர்ந்து ஒரு சிறிய ஆனால் அழகான வீட்டில் வாழ்ந்து வருகிறார்கள். கீர்த்தனா தன் அம்மாவிற்கு மறுபிறவி தந்தாள். ராம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தான். கடந்த காலத்தின் எல்லா துன்பங்களையும் மறந்து அவர்கள் ஒரு புதிய ஆரம்பத்தை கொண்டாடத் தொடங்கினர். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் சில திருப்புமுனைகள் வந்து போகும். கீர்த்தனாவின் வாழ்க்கையிலும் அது போன்ற திருப்புமுனைதான் நடந்தது. பலருக்கு பருவ வயதில் செய்யும் ஒரு சிறிய தவறு அவர்களின் முழு வாழ்க்கையையே மாற்றிவிடும். ஆனால் கீர்த்தனாவுக்கு அது ஒரு பாடமாக மாறியது. தாயின் பிரிவு, அப்பா இல்லாமை, வறுமை இவையெல்லாம் அவளை வலிமையானவளாக மாற்றின. இப்போது அவள் அந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு சுயமாக சம்பாதித்து சுயமாக வாழ கற்றுக்கொண்டாள். அவளது திருமண வாழ்க்கையோ ஆரம்பத்தில் சற்று கடினமாக இருந்தாலும் அதுவே அவளுக்கு பலமான துணையாக அமைந்தது. ராம் அவளுக்கு முழு ஆதரவாக இருந்தான். கீர்த்தனா தன் கணவனுடன் பேசி தன் உணர்வுகளை வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாள். நம் உறவில் ஒளிவு மறைவு இல்லாதிருக்க வேண்டும் என்று அவள் நம்பினாள். இருவரும் ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்கவும் புரிந்து கொள்ளவும் முயன்றனர். குழந்தை பிறந்த பிறகு அவர்களுக்கிடையிலான பந்தம் இன்னும் வலுவானது. சிறு குழந்தையின் சிரிப்பு அவர்கள் வீட்டை ஒரு சொர்க்கமாக மாற்றியது. அந்த குழந்தைக்காக அவர்கள் மேலும் கடுமையாக உழைத்தனர். கீர்த்தனா இப்போது தன் அம்மாவை மும்பைக்கு கூட்டி வந்துவிட்டாள். அகல்யா இப்போது தன் பேரனுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறாள். அவளின் முகத்தில் இப்போது ஒரு புதிய பிரகாசம். கடந்த காலத்தில் தான் அடைந்த எல்லா வேதனைகளையும் இந்த இன்பம் மறக்கச் செய்திருக்கிறது. கீர்த்தனா அம்மாவை பார்த்து, நான் சின்ன வயதில் உனக்காக கனவு கண்டேன் அல்லவா? இன்று அதையெல்லாம் நான் நிறைவேற்றியிருக்கிறேனா என்று கேட்டாள். அகல்யா கண் கலங்க, என் கனவெல்லாம் நீதான் என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் கீர்த்தனாவின் மனதை பூரிப்படைய செய்தன. அவள் தன் தாய்க்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாள். இது ஒரு பெண்ணின் மிகப்பெரிய வெற்றி. இன்று அந்த கிராமத்தில் இருந்து மும்பை வரையிலான பயணம் கீர்த்தனாவிற்கு ஒரு பாடமாக உள்ளது. வாழ்க்கையில் தோல்விகள் வரும், ஆனால் நாம் அடியெடுத்து வைத்து முன்னேறினால் வெற்றி நமதே என்று அவள் நினைக்கிறாள். அவளுக்கு இன்று ஒரு நல்ல கணவன், ஒரு அழகான மகன், ஒரு மகிழ்ச்சியான தாய் இவையே அவளது சொத்து. பணம், பதவி, புகழ் இவை அத்தனையும் அவளுக்கு கிடைத்துவிட்டன. ஆனால் இவை அனைத்தையும் விட தன் குடும்பம் சந்தோஷமாக இருப்பதையே அவள் பெரிதாக கருதுகிறாள். இந்த வாழ்க்கை பாடம்தான் அவளுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. சில சமயங்களில் நாம் தவறு செய்தாலும் அதிலிருந்து சரியான பாதையை கண்டுபிடிக்க முடியும். கீர்த்தனாவின் வாழ்க்கை அதற்கு ஒரு சிறந்த உதாரணம்.
வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அதில் நாம் சில தடுமாற்றங்களை சந்தித்தாலும் இலக்கை அடையும் வரை முயற்சியை கைவிடக்கூடாது. இன்று அவள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதற்காக அவள் பட்ட கஷ்டம் அளப்பரியது. அந்த கிராமத்து பெண் இன்று ஒரு மெட்ரோ நகரத்தின் வெற்றிகரமான பெண். அவளுடைய கதை இன்னும் பல பெண்களுக்கு உந்துதலாக இருக்கும். எதிர்காலத்தில் அவளது மகனும் இந்த கதையை கேட்டு தன் அம்மாவின் வலிமையை பற்றி பெருமைப்படுவான். கீர்த்தனாவின் கதை நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய ஒரு சம்பவம்தான். நாம் செய்யும் ஒவ்வொரு முடிவும் நம் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. குறிப்பாக இன்றைய இளம் பெண்கள் தாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுக்க வேண்டும் என்று இக்கதை சொல்கிறது. கீர்த்தனாவுக்கு அவளது தாய் அகல்யா கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் பொறுமை, உழைப்பு, நம்பிக்கை. அந்த மூன்றும் அவளை இன்று இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றன. கீர்த்தனா இப்போது ஒரு அமைப்பில் மூத்த பதவியில் இருந்து பல இளம் பெண்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாள். தான் பட்ட கஷ்டங்கள், அவற்றை எவ்வாறு சமாளித்தாள் என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறாள். வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சவாலும் உங்களை பலமானவர்களாக்கும். கீழே விழுந்தால் மீண்டும் எழுந்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறாள். அவளுடைய இந்த அணுகுமுறைதான் அவளை இன்று ஒரு முன்மாதிரியாக மாற்றியிருக்கிறது. அகல்யா இப்போது வயதான காலத்தில் தன் மகள் மற்றும் மருமகனின் அரவணைப்பில் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அந்த கிராமத்து தையல் கடை இப்போது இல்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு வசதியான வீடு, பணம், நிலை. ஆனால் அந்த கடை மறக்கவில்லை. அதுதான் அவர்களுக்கு இந்த நாளை கொடுத்த மூலாதாரம். கீர்த்தனா இப்போது அதே பழைய தையல் இயந்திரத்தை தன் வீட்டில் ஒரு நினைவு பொருளாக வைத்திருக்கிறாள். அதை பார்க்கும்போதெல்லாம் அம்மாவின் கடின உழைப்பு, தன் குழந்தை பருவம், கிராமத்தின் நினைவுகள் அனைத்தும் அவளுக்கு மனதில் தோன்றும். இன்று அவள் தன் மகனிடம் தன் பாட்டியின் கதையை சொல்கிறாள். உன் பாட்டிதான் இந்த குடும்பத்தின் உண்மையான ஹீரோ என்று அவள் கூறுகிறாள். ராம் இப்போது ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். அவனும் கீர்த்தனாவின் பேச்சை மதிக்கிறான். இருவரும் சேர்ந்து சமூகத்தில் பின்தங்கிய பெண்களுக்கான கல்வி நிதி ஒன்றை உருவாக்கியுள்ளனர். கிராமத்தில் படிக்க விரும்பும் ஆனால் வசதியில்லாத பெண்களுக்கு உதவி செய்கிறார்கள். இது கீர்த்தனா மற்றும் அவள் அம்மாவின் கனவை முழுமையாக்கும் ஒரு செயல். கீர்த்தனாவின் வாழ்க்கை ஒரு பாடமாக அமைந்துவிட்டது. தோல்விகள் நம்மை தடுக்காது. அவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. இன்று அந்த கிராமத்து பெண் நகரின் நவீன பெண்ணாக மாறி தன் கனவுகளை நனவாக்கியிருக்கிறாள். இதைவிட சிறந்த வெற்றி என்ன இருக்க முடியும்? வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். நாம் கொடுப்பதையே திரும்பப் பெறுகிறோம். கீர்த்தனா தன் அம்மாவிற்கு கொடுத்த அன்பு இன்று அவளது கணவனிடமும் மகனிடமும் குடும்பத்தினரிடமும் திரும்ப கிடைக்கிறது. இந்த சுழற்சிதான் வாழ்க்கையின் அழகு. இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் மிக முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு பாடம். சில பாடங்கள் கடினமானவை, சில இனிமையானவை. ஆனால் அவை அனைத்தும் நம்மை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்கின்றன. கீர்த்தனாவின் வாழ்க்கையில் அவள் பல தடைகளை சந்தித்தாள். ஆனால் ஒருபோதும் அவள் மனதில் இருந்த தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. அதுதான் அவளை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. அவளுடைய தாய் அகல்யாவும் தன் மகளின் நலனுக்காக எப்போதும் உழைத்தாள். இந்த தாய்-மகள் உறவு இந்த கதையின் உள்ளகம். ஒரு தாய் தன் மகளுக்காக செய்யும் தியாகங்கள், ஒரு மகள் தன் தாய்க்காக செய்யும் முயற்சிகள், இதுதான் மிகவும் அழகான உறவு. கீர்த்தனா இன்று எல்லாவற்றையும் வென்றுவிட்டாள். ஆனால் அவள் என்றும் மறக்காத விஷயம், அந்த தையல் கடையில் உழைத்த அம்மா, அந்த கிராமத்து வாழ்க்கை, அந்த ஆரம்ப கால சிரமங்கள். இவைதான் அவளை வலிமையானவளாக மாற்றியிருக்கின்றன. இன்றைய இளம் தலைமுறையினருக்கு இந்த கதை ஒரு செய்தியை சொல்கிறது. கனவுகளை கைவிடாதீர்கள். கடின உழைப்பு, பொறுமை, நேர்மை, இந்த மூன்றும் உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும். கீர்த்தனா தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி கொண்டாள். தவறுகள் நடந்தாலும் அவற்றை சரி செய்யும் துணிவு இருந்தது. இந்த குணம்தான் இன்று அவளை ஒரு வெற்றிகரமான பெண்ணாக மாற்றியிருக்கிறது. இப்போது அவளுடைய மகனும் வளர்ந்து வருகிறான். அவனுக்கு இந்த கதையை சொல்லும்போது
அவன் அம்மாவையும் பாட்டியையும் பெருமையுடன் பார்க்கிறான். அந்த பார்வைதான் கீர்த்தனாவின் வெற்றியின் உண்மையான அர்த்தம். அவளால் தன் குடும்பத்தை பெருமைப்படுத்த முடிந்தது. இதைவிட ஒரு தாய்க்கு வேறு என்ன வெற்றி வேண்டும்? அன்புள்ள நண்பர்களே, இந்த கதையின் முடிவில் நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டியது, நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையையும், அது நல்லதோ கெட்டதோ, ஒரு வாய்ப்பாக மாற்ற முடியும். கீர்த்தனா போன்று நாமும் மன உறுதியுடன் இருந்தால் எந்த இடரும் நம்மை வெல்ல முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் யாரேனும் இது போன்ற சூழ்நிலையை சந்தித்தால் அவர்களுக்கு இந்த கதை ஊக்கமளிக்கும். வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான பயணம். அதில் நாம் படும் பாடங்களே நமது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். கீர்த்தனாவின் கதை அதைத்தான் நமக்கு நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு இருட்டிற்கும் பின்னே ஒரு விடியல் உண்டு. ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் பின்னே ஒரு சந்தோஷம் காத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு நாம் அனைவரும் முன்னேறுவோம். இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அன்பு, நம்பிக்கை, மன்னிப்பு. இந்த மூன்றும் இருந்தால் எந்த பிரச்சனையையும் நாம் சமாளிக்க முடியும். நன்றி. இந்த கதையின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் எண்ணங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸை பயன்படுத்துங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியமானது. நன்றி.